மாமா என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? அட மருமகனே, லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் பாலாஜி 100 ரூபாய் கட் பண்ணிடுவாரு. இங்க டவர் வேற போயிடுச்சு. என்ன டவரே கிடைக்கல. என்னது இது? நெட்வொர்க்கே இல்லையே. என்னது டவரே கிடைக்கல. ஹலோ 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 கேக்குதா? மாமா ஃபண்டோஷ் நகர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் மாமா. அட மருமகனே, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல ஆபீஸ்க்கு போயாகணும். நீ மறுபடியும் லேட்டா வந்திருக்க. அட சாரி பாலாஜி, நான் உங்களுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். உங்களுக்கு கால் கூட பண்ணலாம்னு நினைச்சேன். என்னோட போன்லயும் மருமகனோட போன்லயும் நெட்வொர்க்கே இல்ல. ரெண்டு பேருக்குமே நெட்வொர்க் இல்லையா? ஹெட் நியூஸ்லாம் நல்லதா இருக்கு. பாலாஜி, நேத்து மீட் வழியா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசில நெட்வொர்க் இல்லாம போச்சு தெரியுமா? பாத்தீங்களா பல்ல அங்கிள், இன்னைக்கு ஃபண்டோஷ் நகர்ல நெட்வொர்க் இஷ்யூலாம் நடக்குது. அப்படியா? அப்படி நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னா என்னோட மொபைல்ல இருக்காதுல்ல. இங்க பாருங்க. கொஞ்சம் இப்படி வா சொல்றேன். பல்லாஜி தன்னோட போன் பில்லையே பே பண்றது இல்லையே. அப்புறம் அவர் போன்ல எப்படி நெட்வொர்க் வரும்? அதானே. பாத்தியா என் போனோட பவர் எப்படி இருக்குன்னு? ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், ஃப்ரீ சர்வீஸ், ஃபுல் நெட்வொர்க். சல்லா போன்? சலா போனா? அது இந்த நெட்வொர்க். அட சாச்சா, எக்ஸ்கியூஸ விட்டு தள்ளு. சலா போன் வாங்கிக்கோ. ஒரு வருஷத்துக்கு சர்வீஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஒரு வருஷத்துக்கு சர்வீஸ் ஃப்ரீயா? உங்களுக்கு அது நல்லா தெரியுமா பல்ல அங்கிள்? அட பத்திஜா, நான் பல்லாப்பா பல்லா. ஃப்ரீயா கிடைக்கிற விஷயத்துல தப்பு பண்ண மாட்டேன். அந்த போன் இப்படி கொடுங்க. ஹா பர்மீத், குழந்தை நல்லா தானே இருக்கா? நான் இப்பவே வந்துடுறேன். என்னன்னே தெரியல, திடீர்னு டவரே இல்லாம போயிடுச்சு தெரியுமா? எல்லா போன் நல்லா ஒர்க் ஆகுது, நம்ம போன் ஒர்க் ஆகல. அடேங்கப்பா, இனிமே ஒரு வருஷத்துக்கு எந்த போன் பில்லும் இல்ல. அண்ணா ஒரு 4 சிம் கொடுங்களா, வீட்ல எல்லாருக்கும் தேவை. கொடுங்கண்ணா. இங்க பாரு, உன் வீட்ல 3 பேர் தானே இருக்காங்க. 4வது சிம் எதுக்கு? அட ஒரு வருஷம் ஃப்ரீ தானே. நான் என்ன நினைச்சேன்னா, என்னோட பெட் டாகிக்கு ஒண்ணு வாங்கிடலான்னு நினைச்சேன். மாமா, இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா மாமா? அட பி பாசிட்டிவ் மருமகனே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு பாஸ். சாயங்காலத்துக்குள்ள ஃபண்டோஷ் நகர்ல நம்மளோட செல்லா போனோட சிம் கார்டு தான் எல்லாத்தையும் இருக்கும். அப்புறம் எப்போ ஃபண்டோஷ் நகர் ஆளுங்க சலா போன் நெட்வொர்க்கால கால் பண்றாங்களோ, அவங்க பேசுற எல்லாத்தையும் நாங்க ஒட்டு கேட்டுருவோம். அவங்களோட சீக்ரெட்ஸை நம்ம திருடிடலாம். சூப்பர் பாஸ். சலா போனோட நெட்வொர்க் 24 ஹவர்ஸும் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். எல்லா கால்ஸுமே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். காட்டுல ஆடுற மயிலையும் சிட்டில இருக்கிற இந்த சாதுரியமான திருடனையும் எவனாலையுமே பிடிக்கவே முடியாது. ஹலோ 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 கேக்குதா? ஹலோ 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 நான் பேசுறது உங்களுக்கு? அட இது ரொம்ப ஹைடெக்கான சேஃப். ஆமா, ஆனா அதுலயுமே திருட்டு போயிருச்சு. நேத்து தான் என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த சேஃப் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். காலையில திருட்டு போயிடுச்சு. லாக்கர் யாருமே உடைக்கல. இந்த லாக்கை ஓபன் பண்ணணும்னா கோடு வேணும். ஆமா, அந்த கோடு இங்க யார் யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கும் என் புருஷனுக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா இந்த கோடு யாருக்குமே தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்ல வேற யார்கிட்டயாச்சும் சொல்லிருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் ஒரே ஒரு தடவை என் புருஷன் கிட்ட கோட கன்ஃபார்ம் பண்ண, அவ்வளவுதான். நீங்க தானே சொன்னீங்க உங்க புருஷன் வெளியூர்ல இருக்காருன்னு. அப்புறம் எப்படி நீங்க உறுதிப்படுத்துறீங்க?
ஆமா அவர் வெளியூர்ல தான் இருக்காரு, அதனால கன்ஃபார்ம் பண்ண முடியாதா? ஆனா எல்லா நெட்வொர்க்கும் டவுனா இருந்துச்சுல. ஆனா ஏன் நெட்வொர்க் டவுன் ஆகல? ஏன்னா நான் செல்லா போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல நெட்வொர்க், எப்பவுமே கனெக்ஷன் லாஸ் ஆகாது. செல்லா போனா? அட எங்க? என்னது திருட்டு போயிருச்சா? என்னது காலையில இருந்து திருட்டு போயிருச்சுன்னா 50 போன் கால் வந்துருச்சு. மேக்கப் போட கூட டைமே இல்ல. கிறக முடிச்சுமா ஒட்டுமொத்த ஃபண்டூஷ் நகரையும் கொள்ளை அடிச்சிருக்கான். நேத்து நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு, இன்னைக்கு ஏகப்பட்ட திருட்டு அதுவும் ஒரே நேரத்துல நடந்திருக்கு. ஒரு விஷயம் சொல்லுங்க பந்து குனிச்சி, எத்தனை இடத்துல இருந்து திருட்டோட கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அவங்களே எந்த நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க? அட இந்த திருட்டுக்கும் அந்த நெட்வொர்க்கும் என்ன சம்பந்தப்பட்டுச்சா? அட நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. சரி பகதூரே, அத கொஞ்சம் பார்த்து சொல்லு. செல்லா போன் தான் மேடம். திருட்டு போன எல்லா இடத்துலயுமே செல்லா போன் காமனா இருக்கு. அப்பனா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. செல்லா போன், செல்லா 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 செல்லாக் திருடன், செல்லாக் திருடன். பிரமாத கண்ணு, இந்த சின்ன வயசுல எப்படி இதெல்லாம் நீ கண்டுபிடிக்கிற? ஐடியா, பல்லா அங்கிளுக்கு முதல்ல கால் பண்ணுங்க. பல்லாஜி, நான் சொல்றது கேக்குதா? நான் அந்த 10 லட்சம் ரூபாய உங்க ஆபீஸ் கேபினோட மேல இருக்கிற டிராயர்ல தான் வச்சிருக்கிறேன். 10 லட்சம் ரூபாவா? ஹலோ பல்லாஜி, நீங்க எங்க போயிட்டீங்க? ஹலோ, இந்த ஆளுக்கு என்னதான் ஆச்சு? இந்த ஆளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. 10 லட்சம் கேள்விப்பட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் அந்த ஆளு. வேற என்ன? அட இந்த டஸ்ட்னால என்ற மேக்கப் எல்லாம் அழியாம இருந்தா சரிதான். இப்ப நம்ம என்ன இங்க ஹைட் அண்ட் சீக்கா விளையாண்டுட்டு இருக்கோம்? நான் சந்தேகப்பட்டது சரியா இருந்துச்சுன்னா இப்ப அந்த திருடன் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த நேரத்துல லைட் யார் போட்டது? அடடே, இங்க பாரு, இவ கபோர்ட ஓபன் பண்ணி வச்சுட்டே போயிட்டா. பல்லா அங்கிள் வேண்டாம். திருட்டு போயிருச்சுனா என்ன பண்றது? பலாஜி, அட பலாஜி, யாராவ? நீங்க வெளியே போங்க, இங்க ஒரு திருடன் இருக்கா. திருடனா? எங்க இருக்கா? கபோர்டுக்குள்ளயா? கபோர்ட்ல இல்ல. அது சரி. அப்படின்னா இதெல்லாம் பட்டீஜாவோட சதி வேலை தானா? இருந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. என்னது? ஒழுங்கா இருந்து வெளியே போடா. சீக்கிரமா டோரை திறந்து விடுங்க பல்லா அங்கிள். எரும மாட்ட வாலு, கதவை திறந்து விடுறா மொட்டை மண்டையா. அட அவன் ஓடி போயிட்டான் போல இருக்க. எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப என்ன பண்றது? அந்த சாலா திருட எந்த பக்கமா போனா? ஆமா, சாலா சொன்னா யாரு? யாருன்னு உனக்கு இப்ப சொல்றேன்டா. அட மருமகனே, இப்ப நீ எதுக்கு எனக்கு கால் பண்ற? சொல்லு மருமகனே. சாலாக் சோர நம்ம கூட சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அவனை தூக்கி போட்டு மிதிக்கலாம். சார், உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, மொத்த ஃபண்டூஷ் நகருமே அவனை அடிச்சு கொண்டாடும். தில்ல இருந்தா முன்னாடி வாடா, அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. என்ன பேசி முடிச்சிட்டியா? நாங்க வந்து உன் முன்னாடி தான் நிக்கிறோம். என்ன வேணும் உங்களுக்கு? சலா போனோட சிம் வேணுமா என்ன? இன்னைக்கு அப்புறம் நீ யாருக்குமே சிம்ம விக்க முடியாதுடா. மத்தவங்க பேசுறத கேட்டு நீ கொள்ளை அடிக்க முடியாது, திருடவும் முடியாது. இப்பவே உன்னோட மொத்த நெட்வொர்க்கையும் க்ளோஸ் பண்ற பாரா. அட பிரமாதம் மருமகனே, ஒரு நிமிஷத்துல எல்லாரும் பந்தாடிட்ட. ஹே சாலா திருடா, உனக்கு இப்போ கால் வந்திருக்குது. தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சுதான்டா ஆகணும். என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மருமகனே.